Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. என்ன பண்றீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? Wish you all the best. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th 4th chapter inverse trigonometry. அதுல example 4.18 first sum பார்க்க போறோம். 4.18 first sum. Find the value of sin of pi by 3 minus sin inverse குள்ள minus 1/2. பாருங்க sin குள்ள pi by 3 minus sin inverse of minus 1/2. கண்ணு இது ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நாம ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். என்ன ட்ரையாங்கிள் போட போறோம்? 90 டிகிரி போட்டுட்டு இது 30, இது 60. அப்ப 30க்கு ஆப்போசிட் 1, 60க்கு ஆப்போசிட் √3, 90க்கு ஆப்போசிட் 2. கண்ணு இங்க பேர் -1/2 இருக்கு. அப்ப தேர்ஃபோர் நீ என்ன பண்ற? 1/2ல கையை வச்சுக்கோ. பார்த்துக்கோ, 1/2 சைனுடைய ஃபார்முலா உனக்கே தெரியும். ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்ப 1க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு பாரு? 30. புரியுதா? அப்ப sin 30 தான் 1/2. நல்லா கவனமா பாருக்கோ. sin 30 நான் ஒண்ணுமே பண்ணல. இங்க பேர் 1/2 1க்கு கையில் வச்சுட்டேன். சைன்னா ஆப்போசிட். அப்போ ஆப்போசிட் என்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ sin 30 ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் நமக்கு என்ன வரும்? 1/2ன்னு வரும். இப்போ நம்ம அப்படியே சைனுக்குள்ள சாமி இது அப்படியே pi by 3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் போட்டுக்கிட்டோம். அப்புறம் மைனஸ் இந்த 1/2க்கு பதிலாக என்ன போடுறோம்? sin 30 டிகிரி போட்டுக்கிறோம். புரியுதா தங்கம்? இவ்வளவுதான். இப்ப மைனஸை உள்ள கொண்டு போகலாம். அப்ப சைனுக்குள்ள இது அப்படியே pi by 3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது சைன் ஆஃப் -30. இப்ப சைன் இன்வர்ஸும் சைனும் நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப சைனுக்குள்ள pi by 3 அப்படின்னா 60 டிகிரி. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 30 டிகிரி. அப்போ சைனுக்குள்ள 90 டிகிரி. அப்போ சைன் 90 உடைய ஆன்சர் +1. அப்போ இதுதான் நமக்கு. வேற ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரையாங்கிள் இருந்தாவே போதும். 1/2 என்ன அப்படின்னு மைனஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். 1/2 அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட்ல 30. அப்ப sin 30 தான் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் 1/2 வரும். அப்ப இந்த 1/2க்கு பதிலா ஜஸ்ட் sin 30ன்னு போடுப்பார். sin 30 1/2. அப்ப வேற எதுவும் மாத்தாத. sin pi by 3 மைனஸ் sin இன்வர்ஸ் மைனஸ் 1/2க்கு பதிலா sin 30. அடுத்தது இந்த மைனஸை உள்ள கொண்டு போகணும். அப்ப sin pi by 3 மைனஸ் sin இன்வர்ஸ் sin -30. sin இன்வர்ஸ் சைனும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் pi by 3 அப்படின்னா 60 + 30 அப்ப 90. அப்ப sin 90 1. இப்போ புரிஞ்சுதா தங்கம்? இதுல ஏதாச்சும் உனக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.